ராஜிமா உனக்கு அடுத்த வாரம் பிறந்த நாள் வருதுல்ல, 500 ரூபாய்க்கு டாப் எடுத்துட்டு வந்திருக்கேம்மா. தேங்க்ஸ் அண்ணி. என்ன மக்கா அப்படியே கையில் வச்சிருக்க? உங்கள் அண்ணி எவ்வளோ ஆசையாக வாங்கி கொடுத்தா, பிரிச்சு பாரு எப்படி இருக்குன்ட்டு. ஆமாம், பெரிய 500 ரூபாய். இதுவே எங்கள் அண்ணனா இருந்தா 1000 2000 டாப் எடுத்து கொடுத்துருப்பாரு. ஏண்டி என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாமல் வாய்க்கு வந்தபடி பேசாத. சின்ன பொண்ணு எங்க போற? அதுவாங்க, நம்ம ராஜிக்கு அடுத்த வாரம் பிறந்த நாள் வருதுல்ல, அதான் டாப் எடுத்து கொடுக்கலான்னு இருக்கேங்க. கிளம்புங்க, 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வருவோம். சின்ன பொண்ணு என்ன பேசுற நீ? போன வருஷம் வரைக்கும் அவள் கல்யாணம் ஆகல, அதெல்லாம் நம்ம எடுத்து கொடுத்தோம். இப்பதான் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, அவன் புருஷன் பார்த்துப்பான். அது மட்டும் இல்லாம மாசம் கிடைச்சுமா, கையில வர சுத்தமா காசு இல்ல. அப்படியாம்மா நடந்துச்சு? ஆமா பின்ன, உங்க அண்ணன் இப்படி சொல்லிட்டான். ஆனா உங்க அண்ணி மனசு கேட்காம அவ கையில இருந்த 500 ரூபாய் துட்டை கொண்டு போய் டாப்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கால. அப்போ அதை நினைச்சு நீ சந்தோஷப்படு. ரூபாயை பெருசா நினைக்காதடி, அவன் மனசை பெருசா நினை. உங்க அண்ணன் உன் கூட பிறந்தவன், ஆனா அவன் அடுத்த வீட்டுல இருந்து வந்தவன். அவன் உனக்கு செய்யணும்னு அவசியமே கிடையாதுடி. அவன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தா உனக்கு எடுத்து கொடுத்துருப்பா. அன்பு தான் பெருசே தவிர காசு பெருசு கிடையாது. அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோடி. என்ன மன்னிச்சிருமா, நான் இப்ப அண்ணியை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்.